வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சொந்தம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சண்பகம் தனது அறையின் மூலையில் சுருண்டு கொண்டிருந்தாள். ஏனோ கையும் காலும் சோர்ந்து போகும் அளவுக்கு உடலில் அப்படி ஒரு அசதி. காலையில் காஃபி பலகாரம் முடிந்ததும் மாடியில் உள்ள தனது பகுதிக்குள் புகுந்து கொள்ளும் பெரிய மருமகள் சுலோச்சனா கீழே வரவே மாட்டாள். அவள் ஏன் கால் வலிக்க இறங்கி ஏறணும்? அவளது பங்கான அந்த விசாலமான மாடி பகுதிக்குள்ளே எல்லா வசதிகளும் இருந்தன. பஞ்சு மெத்தை, கட்டில்கள், ஃப்ரிட்ஜ், ரேடியோ இத்தியாதி. ஃப்ரிட்ஜ் நிறைய வைத்து திணிப்பதற்கு பெட்டி பெட்டியாக குளிர்பானங்களும் காஷ்மீர் ஆப்பிள்களும் ஹைதராபாத் திராட்சையும் மேலே போவதை சண்பகம் கவனித்திருக்கிறாள். ஆனால் அதிலிருந்து இந்தாங்கத்தை என்ற ஆசையாக ஒரு ஆப்பிளையோ சின்ன கொத்து திராட்சையையோ கொடுக்க சுலோச்சனா ஒரு நாளும் முன் வந்ததில்லை. எல்லாம் அவர்கள் வயிற்றுக்கு. அவளை மட்டும் குற்றம் சொல்வானேன்? அவள் கணவன், அதான் சண்பகம் பெற்றெடுத்த மூத்த மகன் சிங்காரவேலன் மட்டும் என்ன அம்மாவை அசட்டை செய்வதில் சளைத்தவனா? சண்பகம் பெருமூச்செறிந்தாள். 5 மக்களை பெற்ற வயிறு இப்படி ஏன் பசி பசின்னு ஆளாய் பறக்கிறது? அப்படி தின்பதற்கு பணம் காசு இல்லாத இடத்திலா அவள் வாழ்க்கைப்பட்டாள்? அவள் கணவன் பஞ்சநாதம் அந்த ஊரிலேயே பெரிய புள்ளியாக வாழ்ந்தவர். தனம் கொழிக்கும் நிலம், பணம், மளிகை வியாபாரம், ஜவுளிக்கடை, கோட்டை கோட்டை போன்ற வீடுகள் எல்லாம் இருந்தன. ஆனால் ஏமா, எத்தனை நேரமா இப்படி மூலையில சுருண்டுகிட்டு கிடப்பீங்க? காய்ச்சல் தலைவலின்னா டாக்டர் ஐயா கிட்ட காட்டிக்க கூடாதா? பல வருஷங்களாக அந்த வீட்டில் ஓயாது உழைத்துவிட்டு அதன் மூலம் உரிமையாக கேட்கும் வேலைக்காரி சின்னம்மா அவள் அருகில் வந்து நின்றாள். சண்பகம் தலையை தூக்கி அவளை பார்த்தாள். படிப்பே இல்லாத சின்னம்மா பிறரை நம்பி வாழாமல் தன் உழைப்பை நம்பி வாழும் உறுதி வாய்ந்தவள். எஜமானி அம்மாளின் அவலம் அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது போலும். மாடியில் இருந்து காதை பிளக்கும் ஆங்கில இசை கேட்டது. சின்ன மகன் பாப் பாடக பிரியன். அவனுக்கு வாய்த்த மனைவி கிராமத்து பெண் சுகுணாதான். இப்பொழுது கணவனையே தூக்கி அடிக்கிற அளவு ஆங்கில இசையில் மூழ்கி எழுந்திருக்கிறாள். வீட்டில் மற்றவர்களின் காதுகளை பற்றியோ ரசனை பற்றியோ அவளுக்கு சிறிதும் கவலை இல்லை. இந்த சுகுணா அம்மா இப்படி மாறிட்டுதேம்மா, சின்னம்மா அதிசயித்தாள். புருஷன் மனம் கோணாம இருக்க தெரிஞ்சுருக்கா, புத்திசாலி. சண்பகம் முறுவலிக்க முயன்றாள். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஊர்ல உலகத்துல பிள்ளைங்க இருந்தா பெத்தவங்களுக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்தும்னு சொல்லுவாங்க. இங்க சின்னம்மா, அதுக்கும் குடிப்பின வேணும். மனசுக்கு ஒரு நியாயம் வேணாமா? 5 குழந்தைகளை பெத்து வளர்த்து பாடுபட்டீங்க. 3 பொண்ணுங்களை கட்டி கொடுத்தீங்க. ஐயா தான் கண்டிப்புக்காரரா இருந்தாரு. மவராச போய் சேர்ந்துட்டாரு. இருக்கிற அம்புட்டு சொத்தும் இவங்களுக்கு தானே வச்சிட்டு இருக்காரு. வயசான தாயார பார்த்துக்க இப்படி ஒரு பாடா? படபடவென பொழிந்தாள் அவள். சின்னம்மா, சமையல் ஆள் கோவிச்சுட்டு போயிட்டாரு. அதனால ஒரு கப் காஃபியை எங்கேயாச்சும் வாங்கிட்டு வர்றியா? பணம் தார. சின்னம்மா பதறி போனாள். தோ ஒரு நொடியில வரம்மா. கையில் கிடைத்த பாத்திரத்துடன் அவள் வெளியேறியதும் சண்பகம் மீண்டும் சுருண்டு கொண்டாள். சின்னம்மா சொன்னது போல ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியதுதான். ஆனால் அவளை எந்த பிள்ளை டாக்டரிடம் அன்பும் ஆதரவுமாக அழைத்து செல்வான்? சண்பகம் பெருமூச்செறிந்தாள். 15 வயதில் மணப்பெண்ணாக அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தவள் அவள். அதிகாரம் செய்யும் மாமனார் மாமியார் அடுப்படியிலேயே உழலும் மருமகளாக வாழ நேர்ந்த அவலம். அது போகட்டும். புக்ககம் என்றால் பெண் என்பவள் எல்லாவற்றையும் அனுசரித்து போக வேண்டும் என்பது தானே நியதி. கட்டிய கணவனின் அன்பும் ஆசையும் இருந்துவிட்டால் ஆறுதலுக்கு குறை இருக்காதே என்று எண்ணினாள் அவள். அந்த எண்ணத்திலும் மண்.
கணவன் பஞ்சநாதம் சுயமாக முன்னுக்கு வந்தவர். பல லட்சங்களை ஈட்டிவிட்ட அகந்தையும் அதிகாரம் செய்ய வேண்டிய ஆண்மகன் என்ற மனப்போக்கும் கொண்டிருந்தார். கணவனே கண் கண்ட தெய்வமாக நினைத்த சண்பகம் அவரை கண் கண்ட சிங்கமாக எண்ணி நடுங்கிய சந்தர்ப்பங்கள் பல ஏற்பட்டு விட்டிருந்தன. இந்த கத்திரிக்காய் துவட்டல மனுஷன் திம்பானா? தூ என்று அவள் முகத்தில் விசிறி அடிப்பார். காப்பி சூடா வேணும்னா இப்படியா கொதிக்க கொதிக்க கொடுக்கறது? அவளுக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார். பல நாட்கள் சாப்பாடு சரியில்லை என்று கோபித்து கொண்டு போயிருக்கிறார். இருப்பினும் கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்று பொறுமையின் உருவாக சண்பகம் வாழ்ந்தாள். முடிவு? அவரிடம் கோபம் மட்டுமே இருந்தது, குணம்தான் இல்லை. மனைவி என்பவள் ஒரு யந்திரம் என்றுதான் நினைத்தார். மற்ற பெண்களுடன் களியாட்டம் நடத்தினார். குழந்தைகள் பிறந்தால் சரியாகிவிடும் என்று சண்பகம் எண்ணினாள். 5 முறை அவள் அதே தவறை செய்தாள். 3 பெண்களும் 2 பிள்ளைகளும். பலன்? வியாபாரத்தில் ஏற்ற சரிவுகள் ஏற்படும். சரிவு வரும்போது, தருத்திரம் உன்னை கட்டிக்கிட்டதுக்கு இப்ப வியாபாரமே படுத்துட்டது என்று அவளை அடைத்து துவைப்பார். ஏற்றம் வந்தால் எல்லாம் ஐயாவோட கை ராசி என்று பீற்றிக்கொள்வார். இந்த அடிமை வாழ்வில் கொண்டு கொடுத்து பெண் எடுத்து எல்லாம் ஆகிவிட்ட சமயம் அவர் மாரடைப்பால் மறைந்து போனார். தந்தையின் மறைவிற்கு பின்னர் தாயிடம் பரிவு காட்ட வேண்டிய பிள்ளைகள் எப்படி மாறி போனார்கள்? மாடி பக்கத்தை 2 பாகமாக பிளக்காத குறை. பெரியவன் சிங்காரவேலு ஊரில் உள்ள அத்தனை சுகங்களையும் தன் பகுதிக்குள் அடைக்க பார்த்தான். சின்னவன் விட்டவனா? புது சோஃபா செட் அண்ணன் வாங்கினால் அடுத்த நொடியே அவன் பகுதிக்கும் அதே போல ஒரு செட் இறங்கிவிடும். சிங்காரவேலனுக்கு மளிகை கடை பொறுப்பு, சின்னவனுக்கு ஜவுளி கடை பொறுப்பு. மாற்றி மாற்றி 2 மருமகள்களும் போட்டி போட்டுக்கொண்டு நகை கடைகள், சினிமா, டிராமா என்று ஒன்று விடாமல் ஓடிக்கொண்டிருந்தனர். வீட்டு நிர்வாகம்? அதற்காக ஒரு சமையல் ஆள் இருந்தான். ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு எளிது. மருமகள்களின் போட்டி மனப்பான்மையில் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு அவன் ஓடிவிட்டான். பிறகு வேறு ஒருத்தன். சமையல் இல்லாவிட்டால் என்ன? ஹோட்டல் எதற்கு இருக்கிறது? மாடி அறைகளில் மொசைக் தரை, பீரோ, கட்டில் எல்லா அலங்காரங்களும் இருந்தன. கீழே பழைய சிமெண்ட் தரை. பழைய அம்மா அலங்கோலமாக கேட்பாரற்று கிடந்தாள். இத்தனை நாள் நான் தானே அத்தை பார்த்துக்கிட்ட, உங்க தம்பி சம்சாரம் கவனிக்கட்டுமே. பெரிய மருமகள் முணுமுணுத்தாள் கணவனிடம். என்னால முடியாது, 3 பொண்ணுங்க இருக்காங்களே, போகட்டுமே. சிறியவள் முகத்தை கடுத்து கொண்டாள். பிள்ளைகளை பெற்றுவிட்டு பெண்கள் வீட்டில் போய் இருக்க முடியுமா? ஒரே இடத்துல இருந்தா வெறுத்து போகுமா? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தமா இருந்துட்டு வர்றது என்றான் சிங்காரவேலன். சண்பகம் அதையும் செய்து பார்த்து விட்டாளே. பெரியவளை கொடுத்த இடத்தில் கழுத்து மட்டும் சம்சாரம். மாமி, நாத்தி, மைத்துனர் என்ற கும்பலில் அவள் வேறா திரும்பிவிட்டாள். அடுத்தவளின் கணவன் ஒரு மாதிரி, பேசவே மாட்டான். பேசினால் பிள்ளைங்க வீட்டுல தான் பெத்தவங்க இருக்கணும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவான். கடை குட்டி மகள், குழந்தை குட்டிகள் பெருகிவிட்ட குடும்ப தலைவி. கணவனுக்கு தெரியாமல் அம்மா கையில் 5ஓ 10ஓ கொடுத்து தன் ஆழ்ந்த அனுதாபத்தை, ஆழ்ந்த அன்பை தெரிவிக்கத்தான் அவளால் முடிந்தது. மா, இந்தாங்க. காப்பியுடன் வந்தாள் சின்னம்மா. ஆவலுடன் அதை பருகிய சண்பகம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டிருந்தாள். மறுநாள் அவளை பரிசோதித்த டாக்டர் அவளை பார்த்து புன்னகைத்தார். பணக்காரங்களுக்கு வர வேண்டிய நோய்தான் வந்திருக்கு, டயபெட்டிஸ் நோய். உங்களுக்கு என்னம்மா வசதி இருக்கு, வைத்தியம் செஞ்சுக்கலாமே என்றார். சண்பகம் தன் மனதினுள் பொங்கிய கசப்பை விழுங்கிக் கொண்டாள். பல லட்சத்திற்கு அவள் வெறும் பெயருக்குத்தான் அதிபதி என்ற உண்மை அவருக்கு எப்படி தெரியும்? டாக்டர் எழுதி தந்த சீட்டை சிங்காரவேலன் பார்த்தான். வேற வேலை இல்லை இந்த டாக்டருக்கு, பணம் இருக்கிறவன்னு தெரிஞ்சா போதுமே சீறினான். சின்னவன் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. சண்பகத்தின் பெற்ற வயிறு கொதித்தது. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் அவள். இரவு பகல் பாராமல் ஓயாத இயந்திரமாக உழைத்தவள்.
தன் குழந்தைகள் என்று ஆசை ஆசையாக கண்ணும் கருத்துமாக பாடுபட்டவள் இப்போது அந்த தாய் என்ற இயந்திரத்திற்கு இடமில்லை. மனம் புண்ணாகி போனது. திடீரென சண்பகத்திற்கு அந்த யோசனை உதித்தது. அன்று ஒரு நாள் சின்னம்மா எவருக்கும் தெரியாமல் வாங்கி வந்த ரொட்டி துண்டை சுற்றி இருந்த தினசரி தாளில் வந்திருந்த செய்தி. முதியோர் இல்லம் திறப்பு விழா, அது பற்றிய விவரங்கள் யாவற்றையும் அறிந்து வைத்திருந்தாள். ஏன் இப்படி செய்தால் என்ன? பெரிய மகள் சென்னையில்தான் இருக்கிறாள். மெதுவாக புறப்பட்டு போய்விட்டு தன் கையிலும் கழுத்திலும் இருக்கிற நகைகளை எவருக்கும் தெரியாமல் பணமாக்கி கொண்டு முதியோர் இல்ல தலைவியை சந்தித்தால் என்ன? சண்பகம் நாட்களை வீணடிக்கவில்லை. அதற்கு தகுந்தாற்போல அவளது காலில் ஒரு புண் ஆறாத ரணமாக இருந்தது. பட்டணத்துல டாக்டர் கிட்ட காட்டிட்டா தேவல, பெரியவகிட்ட போறேன் கிளம்பி விட்டாள். சின்னம்மாவிடம் மட்டும் அன்பாக விடை பெற்றாள். தாயின் திட்டத்தை பெரிய மகள் ஏற்றுக்கொள்ள மறுத்து பிடிவாதம் பிடித்தாள். கூடாதுமா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நீங்க அனாத மாதிரி இருக்க இடம் இல்லாம அங்க போய் கடைசி காலத்தை கழிக்கிறதாவது? மேலும் யாருமே இல்லாத அனாதைங்களைத்தான் அங்க வச்சு கொள்வாங்களாம். சண்பகம் விடவில்லை. முதியோர் இல்ல தலைவி ஞானாம்பாளை சந்தித்தாள். கண்களில் கண்ணீர் திரையிட்டது. தன் கதையை பூராவும் சொன்னாள். தயவு செஞ்சு என் வேண்டுகோளை மறுக்காதீங்க. என் நகைகளை வித்து 10,000 ரூபாய் நன்கொடையா இந்த இல்லத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இங்க இருக்க ஒரு இடம் மட்டும் கொடுத்துடுங்கம்மா. என்னால் ஆன வேலைய நான் செய்வேன். தலைவி தயங்கினாள். இங்க ஆதரவற்றவங்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கறதுன்னு கொள்கை வச்சிருக்கோம். சண்பகம் வறட்சியாக சிரித்தாள். உண்மைதான். அந்த வகையில் நானும் எல்லாம் இருந்தும் ஒருத்தருக்கும் வேண்டாததினால் ஆதரவு அற்றவள்தான். இதுக்கு காரணம் நம்ம நாட்டிலே பெண்கள் பிறந்ததும் பெத்தவங்களுக்கு சுமைன்னு வளர்க்கறாங்க. பிறகு கணவன், பிறகு பிள்ளைங்கன்னு அவளை வெறும் பாரமாகவே மதிக்கிறதுனால அவளுக்குன்னு ஒரு தகுதியே இல்லாம போயிடுத்து. இப்ப என் கதியும் அதுதாம்மா. பிள்ளை பெறுவதும் வளர்ப்பதும் கணவனுக்கு மனைவியா வாழறதும் சமைக்கிறதுமா வெறும் எந்திரமா வாழ்ந்துட்டேன். இந்த எந்திரம் இப்போ பழுதடைஞ்சு போச்சு. எவருக்குமே பயன்படாம போயிட்டது. ஓட்டை உடைசல் சாமான்களை போட்டு வைக்கிறது போல ஒரு இடம் தந்து உதவினா புண்ணியமா இருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அம்மா. தழுதழுத்த குரலில் கூறிய சண்பகம் தன் இரு கரங்களையும் கூப்பியபடி விம்மி அழுதாள். தலைவியின் மனம் பாகாய் கரைந்தது. கவலைப்படாதீங்கம்மா, உங்க நிலைமை எனக்கு புரிகிறது. நன்றி கெட்ட பிள்ளைகளின் செய்கையால் ஒரு தாயின் மனம் புண்பட்டு அவளது உணர்வுகள் ஊமையாகி போய்விடுகிறது. இது ஊனமுற்றோருக்கு மறுவாழ்வு தரும் பணியில் உலகமே ஈடுபட்டிருக்கும் ஆண்டு. உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் ஊனத்திற்கு மறுவாழ்வு உண்டு. எங்கள் கொள்கைகளை தளர்த்திக்கிறோம். இன்னைக்கு காலையில 6ஆம் எண் அறையில இருந்த வயதானவங்க இறந்துட்டாங்க. உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா அந்த அறையை. உணர்ச்சி வசப்பட்ட சண்பகம் தலைவியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டாள். அம்மா, உசுரோட இருந்து எனக்கு இடம் கொடுக்க மறுத்த என் பிள்ளைகளை விட செத்துப்போய் எனக்காக இடம் ஒழிச்சு கொடுக்கறாங்களே, அவங்கள நான் தெய்வமா நினைக்கிறேன். எனக்கு 6ஆம் நம்பர் அறையையே கொடுங்கோம்மா என்றாள் உறுதியுடன். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லா நமக்குற்றார் யார் உளரோ. 6ஆம் எண் அறையில் இருந்தவளின் ஆன்மா சாந்தியடைய அந்த இல்லத்தில் இருந்த மற்றவர்கள் தோத்திரம் இசைப்பது கேட்டது. உண்மைதான். இந்த உலகிற்கு தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகப் போகிறோம். உறவு என்ற போலி கூட்டத்தை பிரிந்து இப்படி ஒரு இல்லத்திற்கு வந்து மற்றவர்களுடன் வாழ தயக்கமேன்? அவளை ஒத்த பெண்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் எண்ணியபடியே அந்த பிரார்த்தனையில் அவளும் கலந்து கொண்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.